Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து GST ஓட class 4 தான் பார்க்க போறோம். லைக் நமக்கு வந்து previous வீடியோவோட continuation தான் இந்த GST ஓட classes இருக்க போகுது. இது வந்து beginners-ஆ இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் friends. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா RL subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் full and full-ஆ நமக்கு வந்து tax related-ஆன informations அதே மாதிரியே நமக்கு வந்து accounts related-ஆன informations எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரியே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட இந்த வீடியோட நீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இப்ப நம்ம வந்து ஜிஎஸ்டியோட அடுத்த கிளாஸஸ் பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் ஜிஎஸ்டி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் குயிக்கா நம்ம இப்ப பார்க்கலாம். லைக் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக் ரேட் அண்ட் ஸ்பெஷல் ரேட் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைப்பா இருக்கும். லைக் நமக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கான ரேட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக்கா இருக்கும், ஜிஎஸ்டியோட ரேட் வந்து பேசிக்கா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் லக்ஸூரியஸ் திங்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் ரேட், அதாவது ஹையஸ்ட் ரேட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸ் பாத்தீங்கன்னா 5%, 12%, 18% and 28% இந்த மாதிரி இருக்கும். சோ நமக்கு வந்து 5%, 12% எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கானது. லைக் நமக்கு வந்து பேசிக் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா 5%ல மேக்ஸிமம் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரியே நமக்கு வந்து லக்ஸூரியஸ் திங்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 28%ல வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, நம்மளோட ஜிஎஸ்டியோட மேக்ஸிமம் ரேட் பாத்தீங்கன்னா 28%. ஓகேவா, இது எல்லாமே நமக்கு இந்த 5%, 12% and 18 and 28 இந்த 4 ரேட்ஸ்மே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஜிஎஸ்டில கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஐஜிஎஸ்டி கொடுப்போம் இல்லையா. சோ இந்த ரேட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி பேஸ்ல கொடுத்திருப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து வித்தின் ஸ்டேட், அதாவது இன்டர்ஸ்டேட், அதாவது இன்ட்ராஸ்டேட் நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க, லைக் நமக்கு வந்து வித்தின் ஸ்டேட்குள்ள நமக்கு வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்றப்போ அதுல வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும். சோ இந்த சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஐஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, லைக் நமக்கு வந்து 5% இருக்கு இல்லையா, இந்த 5% இருக்கிறத நம்ம வந்து 2.5% and 2.5% அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரியே 12னா 6%, 6% இந்த மாதிரி நமக்கு வந்து ரேட்டை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எஸ்ஜிஎஸ்டிக்கும் சிஜிஎஸ்டிக்கும் ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ இது வந்து நம்மளோட ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம இதை வந்து நம்ம எப்படிதான் நம்ம வந்து இந்த ஸ்பிளிட் பண்றது எல்லாமே பார்த்தாலுமே நம்ம ஒரு கால்குலேஷன் மூலமா பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கிளியரா புரியும் இல்லையா. சோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து ஜிஎஸ்டி பத்தின ரேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். சோ நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் வந்து எக்ஸாம்பிளோட பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பத்தி ஒரு நம்ம வந்து ஜிஎஸ்டியோட ரேட்ஸ் பத்தி ஒரு கால்குலேஷனோட பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து இன்டர்ஸ்டேட்னா என்ன வரும், இன்ட்ராஸ்டேட்னா என்ன டாக்ஸ் வரும்ன்றத பாக்கலாம். நமக்கு இன்ட்ராஸ்டேட் அப்படின்னா வித்தின் த ஸ்டேட். ஓகேவா, நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோன்றப்போ தமிழ்நாட்டுலதான் நமக்கு வந்து டீலிங் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த டைம்ல நமக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம், ஒரு சப்ளை பண்றோம், ஒரு டீல் வச்சிருக்கோம் அப்படின்றப்ப ஐஜிஎஸ்டி வரும். ஓகேவா, சோ இந்த ரெண்டு பத்தியும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் பண்ணி இந்த ரெண்டு பத்தியும் நமக்கு வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா, லைக் நமக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா வித்தின் ஸ்டேட், அதே மாதிரி ஐஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட். சோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்ச்சேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, லைக் நமக்கு வந்து எக்ஸாம்பிளா நம்ம வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் XYZ லிமிடெட் தமிழ்நாடு. ஓகேவா, லைக் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குட்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்றோம், நம்மளும் தமிழ்நாட்டுல தான் இருக்கோம். சோ நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றோன்றப்போ எப்படி கால்குலேஷன் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லைக் நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் 120,000, அது வந்து 18% ஜிஎஸ்டியோட வரும். ஓகேவா, நம்ம வந்து 20,000 ஒரு லேப்டாப் வாங்குறோம், அதுக்கு 18% வந்து ஜிஎஸ்டி வருது. அதே மாதிரி மொபைல் போன் ஒண்ணு வாங்குறோம், அதுக்குமே 20,000 ரேட் வருது, பட் அது வந்து
12% tax. ஏன்னா நமக்கு வந்து திங்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, நமக்கு வந்து டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பொறுத்தும் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். லைக் நமக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருளுக்கெல்லாம் 5% வைக்கிற மாதிரியே நமக்கு வந்து அந்த கொஞ்சம் திங்ஸோட வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ், லைக் திங்ஸோட யூசேஜ் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரியே நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட்டும் சேஞ்ச் ஆகும். லைக் நமக்கு வந்து அது வந்து ஆடம்பர தேவை அந்த மாதிரி நமக்கு வந்து அதே மாதிரியே நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எதுல இருந்து கொண்டு வராங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமுமே கம்பேர் பண்ணி தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா. அண்ட் இன்னொரு மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்து இந்தியாவுக்குள்ள வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே லேப்டாப் பாத்தீங்கன்னா 18% டாக்ஸ் நிர்ணயிச்சிருக்காங்கன்னா, நமக்கு வந்து தமிழ்நாட்டிலயும் 18% தான். அதே மாதிரி நமக்கு வந்து கர்நாடகாலையும் 18%, ஆந்திராலையும் லைக் நமக்கு வந்து கேரளாலையும் 18% தான். ஓகேவா. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படின்றப்போ ஐஜிஎஸ்டி அந்த மாதிரி மாறுமே தவிர நமக்கு வந்து ப்ராடக்டோட டாக்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுறது கிடையாது. ஓகேவா. சோ நம்ம இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள சேல் பண்றோம், தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இந்த சென்ஸ் நமக்கு வந்து லேப்டாப்க்கு வந்து 18% டாக்ஸும், அதே மாதிரி மொபைல் போனுக்கு 20% டாக்ஸும், லேப்டாப்புக்கு 18%, மொபைல் போனுக்கு வந்து நமக்கு வந்து 12% ஜிஎஸ்டி வரும். ஓகேவா. இது எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி இன்வாய்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நார்மலா நம்ம வந்து இன்வாய்ஸ்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, XYZ லிமிடெட். ஓகேவா. அவங்களோட நேம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுல. அண்ட் நமக்கு வந்து லேப்டாப் எவ்வளவு, மொபைல் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோன்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. லேப்டாப் 1, மொபைல் போன் 1, அதே மாதிரியே நமக்கு வந்து 20,000 டோட்டலா சேர்த்துட்டு, ரெண்டும் சேர்த்துட்டு 20,000 டோட்டலா சேர்த்துட்டு நமக்கு வந்து 40,000 வருது. ஓகேவா. சோ இந்த 40,000க்கு நமக்கு வந்து திங்ஸ் வாங்கியிருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கான வரி. ஓகேவா. இதோட டாக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு ஆட் ஆன் ஆகும் இல்லையா. சோ நமக்கு வந்து வித்தின் தமிழ்நாடு அப்படின்றதுனால நமக்கு வந்து அது வந்து இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன். ஓகேவா. இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன் இந்த சென்ஸ் நமக்கு வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. நமக்கு இதுல வந்து ஐஜிஎஸ்டி வராது. ஐஜிஎஸ்டின்றது ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஐஜிஎஸ்டி வரும். சோ நமக்கு வந்து இதுல அப்ளிகபிள் ஆகுறது பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேப்டாப்போட டாக்ஸ் எடுக்கலாம். ஓகேவா. லேப்டாப் பாத்தீங்கன்னா 18% டாக்ஸ். ஓகேவா. இதுவே நமக்கு வந்து ரெண்டுமே 18% அப்படின்றப்ப நம்ம வந்து 40,000ல இருந்து 18% கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துடலாம். பட் இதுல நமக்கு வந்து 20,000 ப்ராடக்டோட வேல்யூஸ் நமக்கு வந்து சேமா இருந்தாலுமே அதோட டாக்ஸ் வந்து வேற வேற இருக்கு. லைக் நமக்கு வந்து லேப்டாப்க்கு வந்து 18%, அதே மாதிரி நமக்கு வந்து மொபைல் போனுக்கு வந்து 12% இருக்கும். ஓகேவா. சோ நம்ம வந்து செப்பரேட்டா நம்மளோட பில்லுல வந்து டாக்ஸ் மென்ஷன் பண்ண வேண்டியது மஸ்டான ஒரு விஷயம். அண்ட் நமக்கு வந்து இது தமிழ்நாடோடது அப்படின்றதுனால ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. சோ நமக்கு வந்து 18% வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். 9% and 9%, லைக் 9% சிஜிஎஸ்டி அண்ட் 9% எஸ்ஜிஎஸ்டி. ஓகேவா. சோ இந்த 18%, இந்த 20,000ல இருந்து 18% கண்டுபிடிக்கும் போது 9% ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 1,800, அதே மாதிரி 9% எஸ்ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1,800. சோ இது ரெண்டும் நமக்கு வந்து செப்பரேட்டா ஒரு கட்டத்துல போட்டாச்சு. ஆக்சுவலி நமக்கு வந்து பில்ஸ் வரும்போது நமக்கு வந்து செப்பரேட்டா இந்த சைட்ல நமக்கு வந்து காலம் போட்டு காமிச்சிட்டு இங்க வந்து டோட்டல் மட்டும் எழுதுற மாதிரி தான் காமிப்பாங்க ஒரு பில். பட் நான் இப்போ வந்து ஜஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு வந்து பில்லுல எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மொபைல் போனோட 20,000க்கு வந்து 12%. ஓகேவா. 12%ல வந்து 6% சிஜிஎஸ்டி அண்ட் 6% எஸ்ஜிஎஸ்டி. ஓகேவா. சோ இந்த ரெண்டும் சேரும்போது நமக்கு வந்து 1,200 and 1,200 வருது. ஓகேவா. சோ இப்ப நமக்கு வந்து மொபைல் லேப்டாப்க்கு டோட்டலா வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 3,600 வரும். அதே மாதிரி நமக்கு வந்து மொபைல் போனுக்கானது பாத்தீங்கன்னா 2,400 வரும். ஓகேவா. சோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது 6,000 நமக்கு வந்து ஜிஎஸ்டி வருது. ஓகேவா. அதாவது நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வித்தின் தமிழ்நாடு பர்ச்சேஸ் பண்ணும்போது 6,000 rupees நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்டி கொடுக்க போறோம். சோ 40,000 plus 6,000. ஓகேவா. சோ நமக்கு வந்து
46,000 நம்ம வந்து இந்த XYZ லிமிடெடுக்கு நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து வித்தின் தமிழ்நாடு நம்ம ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணா ஆகுற பில்லோட டீடைல்ஸ். ஓகேவா? கால்குலேஷன்ஸ் இப்படிதான் நமக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. CGST-ஆவும் IGST-ஆவும் செக்ரிகேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதே எக்ஸாம்பிள நம்ம வந்து மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். லைக் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு. நம்ம ஒரு தமிழ்நாட்டுல இருந்துட்டே தமிழ்நாட்டுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணா என்ன அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் XYZ லிமிடெட் கேரளா. ஓகேவா? சோ அவங்க வந்து கேரளால இருக்காங்க, நம்ம தமிழ்நாடுல இருக்கோம். இப்ப இதுல நமக்கு வர்றது பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன். லைக் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அந்த டைம்ல நம்மளோட அந்த டைம்ல நமக்கு வந்து பில்லுல எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். ஓகேவா? சோ அதே சேம் தான் நமக்கு வந்து லேப்டாப் 120,000 18% டாக்ஸ். அதே மாதிரி மொபைல் போன் 120,000 12% டாக்ஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷனா இருந்தா கூட நமக்கு வந்து GST அமௌண்ட் சேம் தான். GST அமௌண்ட்ல எதுவுமே நமக்கு வந்து டிஃபர் ஆக போறது கிடையாது. பட் இதுல நமக்கு வந்து SGST அண்ட் CGSTன்ற கான்செப்ட் வராது. அதுக்கு பதிலா நமக்கு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா IGST வரும். ஓகேவா? IGST தான் நமக்கு வர போறது. சோ அது எப்படி மென்ஷன் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேப்டாப் 120,000, அதே மாதிரியே நமக்கு வந்து மொபைல் போன் 120,000. ஓகேவா? சோ டோட்டலா நமக்கு வந்து 40,000 இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இன்புட் டாக்ஸ் 18%. ஓகேவா? நமக்கு வந்து மெயினா இன்னொரு விஷயம் நம்ம வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் டாக்ஸ். நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்பவுமே நமக்கு வந்து இன்புட் டாக்ஸ் அப்படின்ற ஒண்ணு வரும் இல்லையா? சோ இன்புட் டாக்ஸ். ஓகேவா? சோ இதுல நமக்கு வந்து 18% ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படின்றதுனால நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ண வேண்டியது இல்ல. IGST 18% அப்படின்ற மாதிரி கொடுத்தா போதும். ஓகேவா? இந்த 20% இந்த 20,000ல வந்து 18% பாத்தீங்கன்னா 3,600 வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி மொபைல் போனுக்கானது 20,000ல நமக்கு வந்து 12% பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2,400 வருது. ஓகேவா? சோ இந்த மாதிரி 2,400 பிளஸ் நமக்கு வந்து 3,600. சோ இது ரெண்டுத்தையும் நமக்கு கால்குலேட் பண்ணா 6,000 வருது. ஓகேவா? சோ நமக்கு வந்து IGST பாத்தீங்கன்னா 6,000 வருது. சேம் பில் அமௌண்ட் தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லயுமே வந்துச்சு. பட் அதுல வந்து நமக்கு வந்து CGST SGSTன்ற அந்த பிரேக்கப் இருந்துச்சு. ஓகேவா? சோ இதுல நமக்கு வந்து டோட்டலா நமக்கு வந்து 46,000 நம்ம வந்து பே பண்றோம். ஓகேவா? இந்த XYZ லிமிடெடுக்கு நம்ம வந்து 46,000 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் நமக்கு வந்து சிம்பிளா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றப்ப வந்து வித்தின் த ஸ்டேட் அண்ட் இன்டர்ஸ்டேட் அப்படின்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான பில் இன்வாய்ஸ் பிரேக்கப் பண்ணி இப்படிதான் காமிப்பாங்க. சோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? லைக் நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது GST எப்படி போடுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்கேஸ் நம்ம ஒரு சேல் பண்றோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் வந்து நம்ம சேல் பண்றோம் அப்படின்றப்போ எப்படி பண்றது அப்படின்றத மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? லைக் நமக்கு வந்து சோல்டு குட்ஸ் டு MRM அண்ட் கோ லிமிடெட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து AP-ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஒரு MRM அண்ட் கோ கம்பெனிக்கு நம்ம வந்து சேல் பண்றோம். சோ அப்ப நமக்கு வந்து லேப்டாப் நம்ம வந்து வாங்குறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 20,000க்கு வாங்கியிருக்கோம். பட் நம்ம வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா 40,000க்கு விக்கிறோம். நம்மளோட ப்ராஃபிட்டோட சேர்த்துட்டு நம்ம வந்து 40,000க்கு சேல் பண்றோம். அதே மாதிரியே நம்ம வந்து மொபைல் பாத்தீங்கன்னா அதே சேம் ரேட் 40% தான் போடுறோம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி நமக்கு வந்து ஒரு ப்ராடக்டோட GST ரேட் பாத்தீங்கன்னா சேம் பிக்ஸடா தான் இருக்கும். ஓகேவா? சோ நமக்கு வந்து 18% ஃபார் லேப்டாப் அண்ட் 12% ஃபார் மொபைல். ஓகேவா? சோ இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து AP-க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். AP-க்கு நம்ம AP-க்கு நம்ம வந்து சேல் பண்றோம் அப்படின்றப்போ நம்ம எப்படி நம்மளோட இன்வாய்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வந்து MRM அண்ட் கோ லிமிடெடுக்கு வந்து நம்ம வந்து லேப்டாப் வந்து 40,000, அதே மாதிரி மொபைல் போன் 40,000. ஓகேவா? சோ டோட்டலா 80,000 நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அவுட்புட் டாக்ஸ். ஓகேவா? நம்ம வந்து சேல்ஸ்க்கு வந்து அவுட்புட் டாக்ஸ், அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்றோம் இந்த சென்ஸ் நமக்கு வந்து இன்புட் டாக்ஸ் வரும். ஓகேவா? நம்ம இப்போ சேல் பண்றோம் அப்படின்றதுனால அவுட்புட் டாக்ஸ் வரும். அவுட்புட் டாக்ஸ் வந்து லேப்டாப்புக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த
40,000க்கு. So இந்த 40,000க்கு 18% tax. ஓகேவா? 18% tax பாத்தீங்கன்னா நமக்கு வந்து IGST, அதாவது AP அப்படின்றதுனால தமிழ்நாடு டு ஆந்திரா அப்படின்றப்ப நமக்கு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட். ஓகேவா? So 18% பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7,200 வரும். 7,200 வரும். அதே மாதிரியே நமக்கு வந்து இந்த 40,000க்கு வந்து 12%. ஓகேவா? 12% IGST பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4,800 வரும். ஓகேவா? சோ இந்த 7,200 பிளஸ் 4,800. சோ டோட்டலா சேர்க்கும் போது நமக்கு வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து நமக்கு வந்து 12,000 வந்து GST வரும். இது வந்து output tax, not input tax. Input tax for purchase, output tax for sale. ஓகேவா? சோ சேல்க்கு நமக்கு வந்து 92,000 வரும். டோட்டலா நமக்கு வந்து 80,000 ஓட ஒரு ப்ராடக்ட் பிளஸ் நமக்கு வந்து 12,000. சோ இது ரெண்டையும் சேர்க்கும் போது நமக்கு வந்து 92,000 வருது. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து சேல் பண்றோம் அப்படின்றப்போ. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம். நமக்கு வந்து வித்தின் த ஸ்டேட், அதாவது இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷனுக்கு எப்படி நமக்கு வந்து சேல் பண்ணும்போது இன்வாய்ஸ் வரும்ன்றதை பார்க்கலாம். நமக்கு வந்து சோல்டு குட் டு MRM அண்ட் கோ லிமிடெட் தமிழ்நாடு. ஓகேவா? லேப்டாப் அதே மாதிரி ஒன் லேப்டாப் 40,000, 18% டேக்ஸ். அதே மாதிரியே மொபைல் 40,000 பிளஸ் 12% டேக்ஸ். ஓகேவா? இதுக்கு எப்படி கால்குலேஷன் வரும்னு பார்க்கலாம். அமௌண்ட் சேம் தான் வரும் ஆப்வியஸ்லி. நமக்கு வந்து MRM அண்ட் கோ லிமிடெட்க்கு வந்து லேப்டாப் 40,000 அண்ட் மொபைல் 40,000 டோட்டல் சேர்த்துட்டு 80,000 பிளஸ் வந்து அவுட்புட் டாக்ஸ் 18%. ஓகேவா? இது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்றதுனால நமக்கு வந்து SGST அண்ட் CGST வரும். ஓகேவா? இந்த SGST அண்ட் CGST வரும். சோ இந்த 18% நம்ம வந்து ரெண்டா டிவைட் பண்ணிட்டு 9% அண்ட் 9% நம்ம வந்து கொடுக்குறோம். சோ 9% SGST பாத்தீங்கன்னா 3,600. அதே மாதிரி 9,000 CGST for 3,600. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா இந்த 40,000ல இருந்து நம்ம வந்து 9% 3,600 அண்ட் 3,600 டோட்டலா நமக்கு வந்து 7,200 வரும். ஓகேவா? சோ டோட்டலா நமக்கு வந்து 7,200 வரும். சோ அதே மாதிரியே நமக்கு வந்து மொபைல் போனுக்கு 12%. ஓகேவா? 12% இந்த மொபைல் போனுக்கு நம்ம வந்து 40,000. இந்த 40,000ல 12% IGSTக்கு 6% அண்ட் CGSTக்கு 6%. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும் நம்ம வந்து 6%, 6%. சோ நமக்கு வந்து டோட்டல் பாத்தீங்கன்னா 2,400 ஃபார் நமக்கு வந்து SGST அண்ட் 2,400 பார் நமக்கு வந்து CGST. ஓகேவா? சோ நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து டோட்டல் GST பாத்தீங்கன்னா 12%. ஓகே, 12,000 டோட்டல் GST பாத்தீங்கன்னா 12,000. இந்த டோட்டல் GST பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த SGST அண்ட் CGST, இந்த SGST அண்ட் CGST ரெண்டும் சேர்க்கும் போது சோ டோட்டலா நமக்கு வந்து டோட்டலா இது 4,800 பிளஸ் 7,200. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு வந்து 12,000 வரும். சோ அண்ட் நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 80,000 பிளஸ் 12,000. சோ ரெண்டு சேர்க்கும் போது 92,000 வரும். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு வந்து இதுதான் நமக்கு வந்து வித்தின் த ஸ்டேட் நம்ம வந்து ஒரு சேல் பண்றோம் அப்படின்றப்போ இது வந்து அவுட்புட் டாக்ஸ். ஓகேவா? சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு வந்து GST கால்குலேஷன் பத்தி பார்த்திருக்கோம். சோ இவ்வளவு நேரமா நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது GST எப்படி ஸ்பிளிட் பண்றது, அதே மாதிரி சேல் பண்றதுப்போ GST எப்படி அப்படின்ற மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? லைக் நமக்கு வந்து ஸ்டேட்னா வித்தின் ஸ்டேட் எப்படி, அதே மாதிரியே வித் ஸ்டேட் டு ஸ்டேட் எப்படி கால்குலேஷன்ஸ் பண்றதுன்றதெல்லாம் பார்த்திருப்போம். உங்களுக்கு ஓரளவுக்கு இன்புட் டாக்ஸ் அண்ட் அவுட்புட் டாக்ஸ் கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் GST கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.